கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டம் மாதவ செடிகளும் அருமையான பனிமரங்களும் மருத்தோன்றி செடிகளும் நலன செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாய் இருக்கிறது. 16 வரை. தோட்டங்களுக்கு நீருக்கும் ஜீவ தண்ணீரின் குறவும் லேபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாழையே, எறும்பு, தென்றலே, வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை தலையாக வைத்து சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவன் சபைக்கு பல எடுத்துக்காட்டாக, உதாரணங்களாக, ஓமைகளாக பல பெயர்களை சூட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய சபை சரீரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், வேதத்தில் பார்க்கும் போது 1 கொரிந்தியர் 3:9 நாம் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படும் தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சபையை கர்த்தர் சொல்றார். பாருங்க, வசனத்தை வாசிங்கள் 9. தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பண்ணை சபையை பார்த்து சொல்லுகிறார். பண்ணை என்றால் அல்லேலூயா, பலவிதமான நபர்கள் அங்கு வேலை செய்வார்கள். அது மாட்டு பண்ணை இருக்கிறது, மற்றும் பல விதமான பண்ணைகள் இருக்கிறது. வேலை செய்வார்கள். அங்கு ஒரு முக்கியமான பல காரியங்கள் அங்கிருந்து உற்பத்தி ஆகி வெளியே போகிறது வியாபாரத்திற்காக. ஆமென். தேவன் சபையை ஒரு பண்ணையாக ஓமிக்கிறார். அடுத்தது மாளிகையாய் ஓமிக்கிறார். அல்லேலூயா. ஒரு அரண்மனை இருக்கிறது என்றால் அதில் அநேக அறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு பயனுக்குரியதல்ல. ஒவ்வொரு அறையிலும் ஒரே விதமான பொருட்கள் இருப்பதில்லை. அல்லேலூயா. பலதரப்பட்ட பொருட்கள் நிறைந்ததான, ஆமென், பல அலங்காரம் நிறைந்ததுதான் அந்த அரண்மனை. ஆமென். அது மாளிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னுமா பார்க்கும் போது வேதத்துல திராட்சை தோட்டம் என்று அதனுடைய மத்தேயு 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் ஏசாயா 5:1 வாசிக்கும் போது வாசிப்போமாக. இருக்கிறது. திராட்சை தோட்டத்திற்கு வேலை ஆட்களை அமர்த்த அதிகாலமே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டம். ஆமென். என்ன தோட்டம்? அப்ப திராட்சை தோட்டம் எப்படி இருக்கும், அது எப்படி கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் விளக்கங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடி அந்த ஏசாயா 5:1-2 வாசிக்கும் போது வாசிப்போமாக. நேசருக்கு அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கேற்ற ஒரு பாடலை பாடும். அடுத்த வசனம், பொறுக்கி கட்டி போறோம். அல்லேலூயா. இங்கு செழிப்பான மேட்டில் உள்ள திராட்சை தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாமே இன்னுமா நான் பார்க்கும் வாசியங்கள் 1 கொரிந்தியர்ல அதனுடைய 12வது அதிகாரத்தில் வரும்போது பேசுறார். 12ஆம் வசனம் வாசிப்போம். 1 இருக்கிறது. கிறிஸ்துவும் இருக்கிறார். சபையை சரீரத்துக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.
ஏன் இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பெயர் சூட்டுகிறார்? ஆமென். ஏன் ஒரே பெயரா இருக்க கூடாதா? இன்னும் மணவாட்டி, என்னது மணவாட்டி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கன்னிகை, கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்பட்டிருக்கு தேவ சபையே. ஆமென். ஏன் இப்படி ஒவ்வொரு பெயர்கள், பலவிதமான பெயர்கள் ஏன் சூட்டப்பட்டிருக்கிறது என்றால், அல்லேலூயா, ஒவ்வொன்றிலும் உள்ளதான அநேக கருத்துகள் தேவ சபைக்கு ஒத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அப்படியாக நமக்கு அதை ஓமானமாக கர்த்தர் பல எக்ஸாம்பிளை நமக்கு காட்டுகிறார். ஏதாவது ஒன்றா இருந்தால் அந்த ஒன்றை மட்டும் நாம் யோசித்தால் போதும். பல பெயர்கள் சூட்டப்படும் போது ஒவ்வொரு பெயருக்கு பின்னதாக ஒவ்வொரு விதமான என்ன இருக்கிறது? ஒழுங்குமுறை, செயல்முறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் பாருங்க, என்ன கூப்பிடுகிறார்? வாசிப்போமாக அந்த உன்னத பாட்டுல, என் சகோதரியே என்று கூப்பிட சபையை என் மணமாளியே என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புத்தகம் சாலமன் எழுதினதா இருந்தாலும் ஏன் உன்னத பாட்டில் ஒரு பெயரோடு கூட வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஹalleluya, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய சபையையும், ஆமென், அதற்காக இரத்தத்தை சிந்தினவரும் அந்த சபையை மீட்க வரப்போவருமாகிய மணவாளனாய் இயேசுவுக்கு ஓமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் கூப்பிடுகிறார், என் சகோதரியே, என் மணவாளியே. பாருங்கள், மணவாளியே என்று கூப்பிட்டு விட்டு எங்கு கொண்டு போகிறார்? தோட்டத்துக்கு கொண்டு போகிறார். தோட்டம் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. மணவாளியே என்றால் அதுல நின்றிருக்க வேண்டும் அல்ல. ஆமென். இந்த மணவாளியே என்று பெயரை சூட்டி எங்கு கொண்டு வருகிறார்? நீ அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறார். தேவன் தம்முடைய சபை மேல வைத்திருக்கிற நேசம், அவருடைய கரிசனை அங்கு காட்டுகிறார். அல்லேலூயா. நாம் அந்த சபையின் அங்கமாய் இருக்கிறோம். நாம் நம்மை குறித்து அறிவதற்கும், நாம் நம்மை குறித்து புரிந்து கொள்ளுகிறதற்கு அதிகமாக அவர் அறிந்திருக்கிற தேவனாய் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுடைய சபை ரட்சிக்கப்பட்ட ஞானசார்ந்த கூட்டம். நம்மை குறித்தும் நம்முடைய சபையை குறித்தும் நாம் வைத்திருக்கிற சிந்தை குறைவுள்ளது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவ சபையை மிக மேன்மையாய் பார்க்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டத்துக்கு ஓமானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அடைக்க வேண்டும்? அதற்கு கட்டாயமாகவே பாதுகாவல் தேவைப்படுகிறது. ஆமென். அப்போ மணவாளியா என்று கூப்பிட்டு, அல்லேலூயா, நீ ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறாய், நான் உனக்கு பாதுகாவல் கொடுத்து வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன் பாதுகாவல் கொடுக்க வேண்டும்? தோட்டத்திற்கு எதற்காக பாதுகாவல் தேவை என்று நாம் பார்க்கும்போது, அல்லேலூயா, தோட்டத்தை கெடுக்க பலவிதமான என்ன வரும்? மிருகங்களும் வரும். தோட்டத்தில் உள்ள திருடுவதற்கு பல திருடர்களும் கடந்து வருவார்கள். அதனால் தேவன் நம்முடைய தோட்டத்தை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். அங்கு நாம் பார்க்கும் போது கர்த்தர் அதற்கு என்ன அடைக்கிறார்? முதலாவது வேலி அடைக்கிறார், பாதுகாவலை கொடுக்கிறார். ஆமென். மட்டுமல்ல, கற்களை, அதற்கு தீங்கிழைக்கிறவைகளை அவர் பொறுக்கி வெளியே அகற்றுகிறார். நல்ல உயர்குல திராட்சை செடியை நடுகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு வேலி எதென்றால் சத்திய உபதேசமே நமக்கு வேலியா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை உபதேசத்துக்கு உட்பட்டு நீ நிற்கும் போது உனக்கு தேவனால் உண்டாகிற பாதுகாவலும் நன்மையை உண்டென்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. வேலி ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? பல நிலையிலே உன்னை வஞ்சிப்பதற்காய் சத்துரு கடந்து வருவார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் பார்க்கும் போது வாசிப்போமாக. 10ஆம் வசனம், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ
அல்லேலூயா. திருடன் எதற்கு வருகிறான்? பிரைஸ் தி லார்ட். சபையாகிய தோட்டத்துக்குள் எதற்காய் வருகிறான்? ஆமென். தேவ ஜனத்தை தேடி எதற்காக வருகிறான்? திருடுவதற்காக. எதற்காக? அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை திருடுவதற்காக சத்துரு கடந்து வருகிறார். உன்னிடத்தில் இருக்க ரட்சிப்பு, அந்த பரிசுத்தம், அந்த தீர்மானங்கள், உனக்கு தேவன் கொடுத்த அழைப்பை நீ இழந்து விடக்கூடாது என்று பரலோக தேவனாய் கர்த்தர் மிகவும் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த வேலி, வைக்கப்பட்ட வேலியில் உள்ள பழுதுகள், திறப்புகளை அடைக்கும்படியாய் நீ தேவ சபைக்கு வர வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் சபைக்கு வர வேண்டி இருக்கிறது? உன்னை கர்த்தர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. வேலி அடைக்கிறவர் உனக்கு உபதேச சத்தியங்கள் மூலமாய் உனக்கு ஒரு பாதுகாவலை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாதுகாவலாகிய வேலி, உபதேசமாகிய வேலி, சத்தியமாகிய வேலி. ஆமென். எந்த பகுதி திறக்கப்பட்டிருக்கிறதோ ஆமென், அந்த பகுதிக்குள் சத்துருவான கடந்து வராதபடி இருப்பதற்காய், அதை பரிசோதிப்பதற்காக தேவ சபைக்கு நீ கடந்து வருகிறாய். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. ஆமென். எருசலேமின் அலங்கை இடிப்பட்டது. அடுத்து என்ன நடந்தது என்றால், தேவனுடைய ஆலயமாகிய எருசலேம் தேவாலயம் நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டது. மட்டுமல்ல, அங்குள்ள பாத்திரங்கள் திருடப்பட்டது. மட்டுமல்ல, அங்குள்ளதான தேவனுடைய பிள்ளைகள் அங்கிருந்து அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஆமென். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதற்கு காரணமாய் அங்கு நடந்த இழப்புகள் அநேகம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வேலி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் சத்தியத்தை நீ கேட்க வேண்டும், ஏன் அதை கை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கு ஏன் காரணம் என்றால், சத்தியம் உனக்கு ஒரு வேலியா இருக்கிற கர்த்தர் சொல்றார். எந்த காரணத்தினாலும் சத்தியமாகிய வேலியை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வந்துவிடக் கூடாது. கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு பலத்த பாதுகாவலை கொடுத்து உன்னை கவனிக்கிறார். ஆமென். 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 நீ ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, நீ வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. உன்னிடத்தில் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, ஆமென், உனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை, ஆமென், உனக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை, உனக்கு தேவன் கொடுத்த அழைப்பை சத்துருவானவன் திருடிவிடக் கூடாது என்பதற்காக பரலோக தேவனாகிய கர்த்தர் உனக்கு பாதுகாவலை வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம். பாருங்கள், அங்கு அந்த தோட்டத்துக்குள்ள என்ன நடக்கிறது? ஏன் இவ்வளவு பாதுகாவல்? ஹல்லேலூயா. ஏன் தோட்டமாகிய சபையை குறித்து கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார்? ஏன் இவ்வளவு தூரம் அவர் கவனம் செலுத்துகிறார்? ஆமென். வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிற 1 கொரிந்தியர்ல 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் ஒரு ஆலயமாய் வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்கிறது? விலை மதிக்க முடியாத அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். இந்த அபிஷேகத்தை பாதுகாப்பது என்ன? நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. ஆமென். 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 நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் சரியாயிருப்பாய் என்றால் உனக்குள்ள இருக்கிற தேவன் வைத்த அபிஷேகம் பாதுகாக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாயிண்ட் ஒரு கூட வாசியுமா? உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நாம் அங்கு சொன்னேன், ஆலயத்தினுடைய அலங்கம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நீ தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயம்
பாதுகாக்கப்பட வேண்டும். கையவே தலையில சொல்லும். இந்த தேவாலயமாகிய நம்முடைய சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, உனக்கு சுத்தி நல்ல மதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மதில் தான் சத்திய உபதேசமாகிய மதில். ஆமென், ஆமென். எப்படி ஒரு தோட்டத்திற்கு வேலி முக்கியமோ அதுபோல எப்படி தேவாலயமாகிய எருசலேமுக்கு அலங்கம் முக்கியமாக இருந்ததோ அதுபோல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலயமாகிய தேவ ஆவியை பெற்ற உனக்கு பாதுகாவல் உபதேசமாகிய அலங்கம் மிக முக்கியம். ஆமென், ஆமென். சத்திய உபதேசமாகிய ஆமென் அலங்கத்துக்குள் நீ பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது வரையிலே ஆமென் தேவாலயமாகிய நீ பாதுகாக்கப்படுவாய். உனக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவர் பாதுகாக்கப்படுவார். நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி இழக்க, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழக்க ஆமென் முதலாவது சத்துரு குறி வைப்பது எதன் மேல்? அலங்கத்தின் மேல். ஆமென். அலங்கம்தான் தேவாலயமாகிய உனக்கு பாதுகாவல். ஆமென். காரணம் என்ன? உனக்குள் விலைமதிக்க முடியாத அவருடைய அபிஷேகத்தை ரட்சிப்பை அந்த ரட்சிப்பும் பாதுகாக்கப்பட வேண்டும். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அலங்கம் உறுதி உள்ளதா இருக்க வேண்டும். அலங்கம் எந்த காரணத்தினால இடிக்கப்படக்கூடாது. ஆமென். அந்த அலங்கத்திற்கு 7 தூண்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நீதிமொழிகள் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தூண். அந்த வசனத்தை வாசிப்போமாக. நீதிமொழி புத்தகத்துல அதிகாரம் எடுங்க. 1 சில வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். கூப்பிடுகிறது இல்லையோ, சத்தம் இடுகிறது இல்லையோ, போதும் பேசலாம். 9ஆம் அதிகாரத்தில் வரும் 1ஆம் வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஞானம் எது? பேசுறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஞானம். கையை வைத்து அல்லேலூயா சொன்னது. யார் நமக்கு ஞானம்? இயேசுவே நமக்கு ஞானம். ஆமென். அதான் சொல்ற, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறவராக இருக்கிறார். நீ என்னிடத்தில் வா என்று உன்னை அவர் அழைக்கிறார். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ. ஆமென். அந்த ஞானமாகிய இயேசுவை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை 9:1 ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. என்ன கட்டுகிறது? வீட்டை கட்டுகிறது. ஆமென். சரி வாசிப்போம். கட்டி எத்தனை தூண் வீட்டுக்கு? சத்தமா சொல்லுங்க. 7 தூண். நம்ம அங்கு பார்த்தோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயமாகிய இந்த மாளிகைக்கு அல்லேலூயா 7 தூண்கள் உண்டு. 7 தூண் எது? அப்போஸ்தல உபதேசங்கள் 7. அல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 முதல் வாசிக்க பார்க்கலாம். நோக்கி மனம் திரும்பி மனம் திரும்ப வேண்டும். அடுத்தது ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியை தருகிறார். அடுத்தது அடுத்த வசனம். விலகி மாறுபாடு சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும்.
ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அடுத்தது, அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் 7 உபதேசம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆமென் 7 தூண்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஒன்று மனம் திரும்புதல். அல்லேலூயா. அடுத்தது ஞானஸ்நானம். அடுத்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக் கொள்வது. அடுத்த அப்போஸ்தல உபதேசம். அடுத்த அந்யோன்யம். அடுத்தது அப்பம் பிட்குதல். அடுத்தது ஜெபம் பண்ணுதல். ஆமென். இந்த 7 உபதேசத்தை வாசிக்க வசனத்தை 9:1 கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் ஹalleluya. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை உனக்கு தேவன் கொடுத்த அந்த உபதேசத்தில் நீ என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். மனம் திரும்பின நீ மனம் திரும்பின நிலையில் நீ நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் ஹalleluya. ஞானஸ்நானமாகிய பழைய மனிதன் மரித்து அடக்கம் பண்ணுதலுக்கு ஓமானமாக அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் ஒரு புதிதான மனிதனாக நீ வாழ்வதற்கு வாழ வேண்டும். ஞானஸ்நானம். ஹalleluya. ஆமென். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீ என்ன செய்யணும்? வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நீ காத்துக்கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உறுதியான தூண் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. மனம் திரும்பின தூண் முதல் தூண். ஆமென். இந்த தூண் பாதிக்கப்படக்கூடாது. இந்த தூண் ஆழமாய் நாட்டப்பட வேண்டும். 7 தூண்கள். முதல் தூண் என்ன தூண்? அது பேரு மனம் திரும்புதல். அல்லேலூயா. மனம் திரும்புதல் மேல்வாரியா இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு பில்டிங்க்கு காலம்ஸ் போடுறாங்க, ஃபில்லர் போடுறாங்கன்னா மேல்வாரியா போடக்கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற இதனுடைய காலம்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 5 அடி ஆழத்துல இருந்து போட்டுருக்கு. ஆமென் ஆமென். 5 அடியில மேல வந்தாச்சுன்னா பொழுபொழுத்த மண்ணு ஸ்ட்ராங் இல்ல. ஆமென். அப்ப செட்டா இருக்கிற இடத்தின் மேல்தான் காலம்ஸினுடைய என்ன இருக்கணும்? ஃபவுண்டேஷன் ஸ்தான் இது இருக்க வேண்டியிருக்கு, அடிப்பகுதி. அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புதல், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னதாக முதல் தூண் உன்னுடைய மனம் திரும்புதல் ஆகிய தூண் சரியான உறுதி உள்ளதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்மையாய் மனம் திரும்பி இருந்தால் அல்லேலூயா மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக் கொள்ள என்று சொல்லும் போது நீ யோசிக்க மாட்டாய். காரணம் என்ன? உன் மனம் திரும்புதல் சரியானதா இருக்கிறது. மனம் திரும்பும் போது பழையவைகள் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. ஆமென். பழைய வாழ்க்கை, பழைய ஆராதனை, பழைய நண்பர்கள், பழைய செயல்பாடுகள், பழைய சாங்கியங்கள், பழைய சம்பிரதாயங்கள் எல்லாவற்றின் என்ன வந்து விடுகிறது? வெறுப்பு. அதான் மனம் திரும்புதல். ஆமென். இந்த தூண் உனக்கு எப்படி உள்ளதா இருக்கணும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னதாக அடுத்தது என்ன? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும். ஆமென். ஒழுங்குக்கு மாறாக நடந்து கொள்ளுகிற ஆமென் பழைய பாரம்பரியத்தை பேசலாடு, பழைய காரியங்கள், சாங்கியங்கள், சம்பிரதாயங்கள் இப்படிப்பட்டவைகள் உள்ளதான அந்த மாறுபாடு உள்ள வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் உள்ளதான ஐக்கியத்தை விட தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படும். அது ரட்சிப்பாகும், விடுதலை. அடுத்த தூண் உறுதியானது. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை விலகி உன்னை ரட்சிப்பது. ஆமென். உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உரியது அல்ல. ஆமென் ஹalleluya. பழைய பாரம்பரியத்திற்கு நீ முற்றிலுமாய் மரித்திருக்க வேண்டும். ஆமென். பழைய சடங்காச்சத்தை மரித்திருக்க வேண்டும். ஆமென். பழைய ஐக்கியங்களை நீ கட்டாய் நீ வெட்டி விட்டிருக்க வேண்டும். ஆமென். அவர்கள் உனக்கு எதிரிகள் அல்ல. ஹalleluya. அவர்களோடு நீ முன்னதாக ஒன்றித்து இணைந்து வாழ்ந்த செயல்பட்ட அந்த நிலையில் இருந்து ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நீ கட்டாயம் வாழ வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உறுதியான நிலைக்கு தேவனுடைய பிள்ளை கடந்து வரவில்லை என்றால் ஹalleluya கிறிஸ்தவ வாழ்க்கை அசைய ஆரம்பித்து அஸ்திபாரம் சாஞ்சிருக்கும். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்புதல் சரியாயிரு,
மாறுபட சந்ததி விட்டு விலகுனது சரியாயிரு. ஆமென். ஹalleluya. அதற்கெல்லாம் மரித்தவன் தான் ஞானஸ்நானத்தில் என்ன செய்யப்பட்டார்கள்? அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஹalleluya. ஆமென். 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆமென். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். அப்படி என்றால் இருதயத்துக்குள்ள பழைய வாழ்க்கை, பழைய பாரம்பரியம், பழைய நடக்கை, பழைய செயல்கள் எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு உள்ள ஒரு என்ன ஏற்பட்டது? ஒரு மரணம். ஆமென். என்ன மரணம்? வெறுப்பாகிய மரணம். ஹalleluya. வெறுப்பு வருகிறது என்றாலே உள்ளான நிலையில் பாரம்பரியத்துக்கு நீ மரித்திருக்கிறாய். அவைகளை நீ நேசிக்க விருப்பம் இல்லை, அதை ஒதுக்குகிறாய் என்றாலே உனக்குள்ள ஒரு மரணம் சம்பவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மனம் திரும்பினவர்களால் என்ன செய்யப்படணும்? ஞானஸ்நானமாகிய அடக்க ஆராதனை. அல்லேலூயா. அதுதான் ரோமர்ல 6வது அதிகாரம் 1-2 சீக்கிரம் வாசிப்போம் யாராவது. பாவத்திற்கு மரித்த நாம், அல்லேலூயா. எதற்கு மரித்தோம்? சத்தமா சொல்லுங்க. பாவத்திற்கு மரித்தோம் என்றால் முற்றிலுமாய் மனம் திரும்பி மாறுபாடுள்ள சந்ததி விட்டு என்ன செய்வது? விலகுதல்தான். ஆமென். பழையவைகள் மேல் உனக்கு முழுமையான ஒரு வெறுப்பு வந்திருக்க வேண்டும். ஆமென். பழையதை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்றால் வேதத்தின்படி பாவத்துக்கு நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? மரித்திருக்கிறாய். மரித்த நாம் பிழைப்போ. ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களோ? நன்றாக கவனிங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி கேட்கிறார்? அது கடைசி பாயிண்ட். ஞானஸ்நானம் பெற்றதை எப்படி அறியாமல் இருக்கிறீர்களோ? காரணம் என்ன? அவர்களுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்குள் பழைய நாட்டம், பழைய சிந்தை, பழைய சுபாவங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தது? தலைதூக்க ஆரம்பித்தது. அதுதான் பவுல் எச்சரிக்கிறார். வாசிப்பா அந்த பாயிண்ட் வசனத்தை. நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களோ? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் ஒரு சிந்தை உண்டாக வேண்டும். நான் பழைய நபர் அல்ல, பழைய மனிதன் என்னில் மரித்து விட்டால், பழைய சுபாவங்கள் மரித்து விட்டது, பழைய பழக்க வழக்கத்துகள் மரித்து விட்டேன், பழைய பாரம்பரியம் நான் மரித்து விட்டேன், பழைய பாவ இன்பங்கள் நான் மரித்து விட்டேன், பழைய நண்பர்களோடு நான் ஐக்கியப்பட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் மரித்து விட்டேன். மரித்த அந்த உண்மை மனம் திரும்புதல் ஏற்பட்டுதான் ஞானஸ்நானத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். வாசிப்பதுக்கு வந்து நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து மரித்தோர் எழுப்பப்பட்டது போல நல்லா புரிந்து கொள். அப்போ புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆமென். எதற்கு மரித்தவர்கள்? சொல்லுங்க. பாவத்துக்கு மரித்தவர்கள். அல்லேலூயா. பேதுரு சொல்லப்பட்டிருக்கு. எதற்கு மரித்தோம்? உலக வழிபாட்டுக்கு மரித்தோம். ஆமென். உலக வசந்த வாசிப்போம். உலகத்தின் வழிபாட்டிற்கு மரித்தவர்கள். ஆமென். அப்ப நாம் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னதாக இவைகள் மேல், பாவங்கள் மேலேயும் உலக வழிபாட்டு முறைகள் மேலேயும் முற்றிலுமாக என்ன ஏற்பட்டிருக்கணும்? மரணமாகிய ஒரு மனம் திரும்புதல் ஆகிய சரியான ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கணும். ஆமென். பழையதை நேசிக்கும் ஒரு இருதயம்
ஒரு தேவனுக்குள்ளுக்குள் இருக்கக்கூடாது. ஆமென். ஹalleluya. அது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் தொடர்ந்து. மரித்ததுண்டானால் இன்னும் எப்படி பாருங்க, அடுத்த சொல்லப்பட்டு நீங்க மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல போதும். அப்ப ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார்? ஆமென். நாம் அங்கு வாசித்தோம், நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். அதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரத்துல பிரைஸ் தி லார்ட் அந்த விலைமதிப்பு மண் பாண்டங்களில் பெற்ற வசந்த வாசிப்போம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. மண் பாண்டம் என்றால் எது? சத்தமா சொல்லுங்க. நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்பாண்டமாகிய நமக்கு ஆண்டவர் இன்னொரு பெயர் கொடுக்கிறார், தேவனுடைய ஆலயம். ஆமென். இந்த மண்பாண்டத்துக்குள் என்ன இருக்கா? மகத்துவம் உள்ள வல்லமை. அதாவது என்னது? அந்த பொக்கிஷம் வசந்த வாசிப்போம். வல்லமை, அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்திற்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. என்ன வல்லமை? மகத்துவம் உள்ள வல்லமை. எந்த வல்லமை? மகத்துவம் உள்ள வல்லமை. அப்படி என்றால் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. கர்த்தர் ஹalleluya, ஹalleluya. நமக்குள் இருக்கிற அபிஷேகம், ஆமென், விளக்க முடியாத ஒரு பெரிய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஹalleluya வல்லமை. இந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோம்? மண் பாண்டத்துக்குள்ள. இந்த மண் பாண்டத்தை குறித்து சொல்லப்பட்டு 1 கொரிந்தியர் 6 கடைசி வசனம். நீங்கள் இந்த மண், நீங்கள் எதுக்கு கொல்லப்பட்டு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. தேவனுக்கு உடையவைகளாகிய சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்துங்கள். அது முந்தின வசனம். சரீரமானது தேவனாலே பெற்று. அப்படி என்றால் இந்த மண்பாண்டம் என்று அங்கு கொரிந்தியர்ல பெயரிடப்பட்டிருக்கிற இந்த சரீரம். ஆமென். அல்லேலூயா. கொரிந்தியர்ல என்ன பேர் போடுறாரு? அல்லேலூயா, மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்ன இருக்கிறதா? மகத்துவம் உள்ள பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை எதுக்குள்ள வச்சிருக்கிறார்? இந்த மண்பாண்டத்துக்குள்ள. இங்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கிற கொரிந்தியர் வாசிப்பான வசனம், சரீரமாகிய உங்கள் இந்த சரீரம் மண்பாண்டம் தேவனாலே பெற்ற, அதாவது மகிமையான விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் பெற்றும் உங்களுக்கு தங்கி இருக்கிற அந்த மகத்துவம் உள்ள வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஆலயமா இருக்கிறது என்றும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். தேவனால் விலைக்கு வாங்கப்பட்ட நீ. ஆமென். உன் மனம் போல வாழ அல்ல. ஹalleluya. உன் சரீரம் அவருக்கு சொந்தம் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறார். ஆமென். இந்த மண்பாண்டமாகிய உன்னுடைய இந்த சரீரத்துக்குள், இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள் தேவனுடைய ஆவியாகிய ஹalleluya அந்த மகத்துவம் உள்ள வல்லமை உனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி எருசலேம் தேவாலயத்திற்கு அலங்கம் உறுதியானதா இருந்ததோ அதுபோல உனக்கும் அலங்கம் தேவை. அலங்கம் இருந்தால் அலங்கத்திற்கு 7 தூண்கள் உண்டு என்பதை மறந்து விடாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அந்த 7 தூண் மனம் திரும்புதல் சொன்னேன். ஆமென்.
மாறுபட சந்ததி விட்டு திரும்ப சொன்னேன். ஹalleluya. அடுத்த ஞானசானம் என்று கர்த்தர் வேற நமக்கு அறிவுறுத்துகிறது. ஹalleluya. அப்போ ஞானசானம் எடுத்துட்டாலே ஹalleluya, உனக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? அந்த மகத்துவம் உள்ள என்னது வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகம். இத நமக்கு வாசித்தீங்க. தேவனுடைய எருசலேம் தேவனுடைய ஆலயம். அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு என்ன இருக்கு? அலங்கம். ஏன் தேவாலயத்தை சுற்றி அலங்கம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஆலயத்துக்குள் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். தானியேல் புத்தகத்தில் பார்க்கும்போது அங்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமாக. தானியேல் புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து. நன்றா புரிந்து கொள்ள. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து எருசலேமை முற்றுகை போட்டார். அல்லேலூயா. அடுத்தது அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமே தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் பாருங்கள் நஷ்டப்படுகிறது. ஆலயத்துக்குள் இருக்கிற பாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாத்திரங்கள் ஆலயத்துக்குள் பயன்படுத்த வேண்டியது. இது எங்க யாரு கைக்கு போகுது? அந்நியனுடைய கைக்கு. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்தவத்திற்கு எதிராய், தேவனுக்கு எதிரான மனிதன் கையில் அது அகப்படுகிறது. ஆமென். காரணம் என்ன? அல்லேலூயா. எருசலேமுக்கு அலங்கம் உண்டு. அலங்கம் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட காரணம் என்ன? பைசலார். ஆமென். தேவ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் ஆமென் அலங்கம் நஷ்டப்பட்டு விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தேவன் அழைத்தால் அலங்கமாய் உபதேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பைசலார் 41ஆம் வசனத்தினுடைய கடைசி பாயிண்ட் வாசிக்கும் போது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 பேர் கர்த்தரை சேர்த்துக்கொள்ள. ஹalleluya. 3000 பேர் தேவனுடைய என்னமா மாறிட்டாங்க? ஆலயம். ஆமென், அல்லேலூயா. மனம் திரும்பிட்டாங்க, பாவங்களை அறிக்கையிட்டாங்க. அல்லேலூயா. மார்வல சந்ததியை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. வசனத்தை என்ன எடுத்துட்டாங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ 3000 பேர் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆமென். நான் சொன்னேன், நாங்க வாசித்தோம் அல்லவா கொரிந்தியர்ல, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டானதல்ல, தேவனால் இருக்கிறபடியினால் இந்த பெரிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகிய ரட்சிப்பு, விலைமதிப்பில்லாத பொக்கிஷமாகிய தேவனுடைய அபிஷேகம், விலைமதிப்பில்லாத பொக்கிஷமாகிய தேவனுடைய அழைப்பு, விலைமதிக்க முடியாத அந்த விலையேறப்பட்டதான தேவன் கொடுத்த தரிசனம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் புரிந்து கொள்ளணும், இவைகள் எல்லாம் பொக்கிஷங்கள். ஆமென். ஒன்று ரட்சிப்பு, விலைமதிக்க முடியாதது. ஆமென். இது ஒன்று பரிசுத்தாவின் அபிஷேகம், விலைமதிக்க முடியாது. இது ஒன்று தேவனால் அழைத்த அழைப்பு, விலைமதிக்க முடியாது. இது ஒன்று தேவன் கொடுத்த தரிசனம், விலைமதிக்க முடியாது. இது ஒன்று தேவன் கொடுத்த கிருபைகளும் வரங்களும், விலைமதிக்க முடியாது. ஹalleluya. இவைகள் எல்லாம் தேவாலயமாகிய உனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுக்கு மொத்தத்தில் ஒரு பெயர் போட்டிருக்கு. என்னது? விலைமதிக்க முடியாத பொக்கிஷம். ஆமென். எப்படி எருசலேம் தேவாலயத்துக்குள் இருந்த ஆலயத்தின் விலைமதிக்க முடியாத பாத்திரங்களை, ஆமென், எதிரிப்பை அங்கிருந்து திருடினானோ, ஹalleluya, அதுபோல உனக்குள்ள திருடுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ பெற்ற ரட்சிப்பு, நீ பெற்ற அபிஷேகம், உனக்கு கொடுத்த அழைப்பு, உனக்கு
கிருபைகள், வரங்கள் இவைகளை எதிரியாகிய சத்துரு திருடாதபடி இருக்க வேண்டும் என்றார். ஹalleluya. உன் ஆலங்கத்தை உறுதியாய் காத்துக்கொள். ஆலங்க பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென், 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 ஆமென். ஹalleluya. பாருங்கள், தான் அவர்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? அவர்கள். அடுத்தது இதாக்கம் பொக்கிஷம் பாதுகாக்கப்படுவதற்குரியதான என்னது வழி. ஆமென். 2-3 வாரமாகவே இதை சுத்தி அமர்ந்து அநேகருடைய பொக்கிஷங்கள் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அநேகருக்கு இருக்கிற பெற்ற ரட்சிப்பு, அபிஷேகம், கிருபைகள், வரங்கள், தரிசனங்கள், அழைப்புகள் எல்லாம் என்ன ஆகுது? இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால அவனுடைய கால் பாதுகாப்பதற்குரிய அலங்கத்தை சரிப்படுத்திக்க. ஹalleluya. தேவன் இப்பொழுது உள்ள என்ன வச்சுட்டாரு? பொக்கிஷத்தை வச்சுட்டாரு. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? பொக்கிஷம், எல்லாரும் கூட பொக்கிஷம். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, அபிஷேகம், ஆமென், அந்த தரிசனங்கள், ஹalleluya, அழைப்பு, பரலோக ராஜ்யத்தை பத்தி எதிர்பார்ப்பு, ஆமென், எல்லாம் பொக்கிஷமா உள்ள வச்சுட்டாரு. ஆமென். வச்சுட்டு நீ போ, போய் எங்கேயாவது போய் வாழன்னு சொன்னாரா? சுத்தமா சொல்லு. அந்த பொக்கிஷம் ஆலயத்துக்குள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு கட்டாயம் என்ன கட்டணும்? அலங்கம். என்ன கட்டணும் ஐயா? இப்பதான் பாருங்க, கட்டடம் கட்டும் நேரம் காம்பவுண்ட் கட்டுவாங்களா? கட்டணம் கட்டின பிறகு தான் என்ன கட்டுவாங்க? காம்பவுண்ட். காம்பவுண்ட் சோற முதல்ல கட்டிட்டு கட்டடம் கட்ட மாட்டாங்க. உனக்குள் உன்னை தேவனுடைய ஆலயமாய் உன்னை தெரிந்து கொண்டு உனக்குள் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை உனக்குள்ள வைத்து, அல்லேலூயா, வேறுபட்ட வாழ்வை உனக்குள்ள வைத்து, ஆமென், அல்லேலூயா, பழைய மனிதனை அடக்கம் பண்ணி புதிய மனுஷனாய் மாற்றி, ஆமென், உனக்குள்ள தரிசனத்தையும் அழைப்பையும் கர்த்தர் வைத்து, ஹalleluya, கிருபைகளை வைத்து, ஆமென். அடுத்தபடி என்ன சொல்ல? அவர்கள் காம்பவுண்ட். இதுல அப்போஸ்தல உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் இருக்குதல், இந்த 4 காரியங்களை சரியா இருந்தாதான் உள்ள இருக்கிற பொக்கிஷம் பாதுகாக்கப்படும். உனக்குள் இருக்கிற ரட்சிப்பு, அபிஷேகம், மனம் திரும்புதல், வேறுபட்ட வாழ்க்கை, தரிசனங்கள், அழைப்புகள், கிருபைகள், வரங்கள், இவைகள் எல்லாமாகி அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் உனக்குள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஆமென், அதற்கு நீ கட்டாயம் என்ன உண்டு பண்ண வேண்டும்? அலங்கம் கட்டணும். அலங்கம் என்ன? வாசி அந்த வசனத்தை. அவர்கள் என்னது? உபதேசத்தை கேட்கணும், நீ சத்தியம் கேட்கணும். ஆமென். அந்த சத்தியம் உனக்கு என்ன செய்கிறது? உள்ள இருக்கிற உனக்கு பாதுகாவலை கொடுக்குது. ஆமென், 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 ஹalleluya. அப்போஸ்தல உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுவிட்டு எப்படியோ வாழன்னு சொல்லவில்லை. ஹalleluya. உனக்குள் இருப்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உபதேச சத்தியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை கட்டாயம் கேட்க வேண்டும். அதை கைக்கொண்டு வாழ வேண்டும். ஆமென். ஏன்? வேறு நீ முன்ன விட்டது, அன்னை சொன்னது போல பழையது உன்னை மீண்டும் என்ன செய்து வரும்? பின்தொடர்ந்து வரும். பழையது உனக்குள் வருவதற்கு எப்போதும் வாய்ப்பு இருக்கிறது. உள்ள வராமல் இருப்பதற்கு உறுதியான அலங்கம், ஆமென், அதுதான் அப்போஸ்தல உபதேசம் என்பதை மறந்துவிட. ஆமென். அவள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அடுத்தது அந்நியோன்யம், ஆமென், ஆமென், பழைய நண்பர்கள், பழைய பாரம்பரிய நண்பர்கள், பழக்க வழக்கங்களோடு கூட உன்னோடு ஐக்கியப்படாமல் இருப்பதற்காக ஆவிக்குரிய நிலையில் உனக்கு சபையோடு ஒரு பந்தம் இருக்கிறது. ஆமென், ஹalleluya. சபையோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை நீ பேணி காத்து கொண்டால்தான், ஹalleluya, நீ மாறுபாடு சன்னதியை விட்டு பிரிந்தாயே, அந்த மாறுபாடு சன்னதியினுடைய செயல்பாடுகளும் சுபாவங்களும் உனக்குள்ளே வந்து உன் ரட்சிப்பை கரைப்படுத்தி உன் அபிஷேகத்தை இழக்க பண்ணாது.
ஆமென். ஹalleluya. இவைகள் எல்லாம் உனக்கு கர்த்தர் ஆலங்கத்தின் வாசல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்நியோன்யத்திலும் அடுத்தது, ஆமா, கர்த்தருடைய பந்தி என்பது அநேகருக்கு அதனுடைய விலை மதிப்பு தெரியல. சர்ச்சிலிருந்து கம்மியின் எடுக்கிற நாள், சரி சோத்திரம், நம்ம பந்தி எடுக்கல, நம்மகிட்ட சில தேவையில்லாத பாவ பழக்க வழக்கம், எரிச்சல், பொறாம, கசப்பு இவைகளெல்லாம் விட முடியல. பாஸ்டர் விட்டாதான் பந்தி தருமேன்னு சொல்றாரு. சரி பேசாம நேராக ரோட்டில் போய் டீ கடையில் போய் பைசலா எப்போ ஒரு டீ போர்டு, வடை என்ன விலை, என்ன வடை, பருப்பு வடையா, அடுத்து என்ன வடை, உளுத்த வடையா, சரி ஒரு உளுத்த வடை அங்கே கொடுக்குற அப்போ கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கு. அப்போ உளுத்த வடை எடு, இயேசுவே இது உங்களுடைய சரீரம், லவக்குன்னு உள்ள தள்ளிட்டு இயேசுவே ரத்தம்னு குடிக்கிறதா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையா இருந்தால் நீ கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்கு அடையாளமே கர்த்தருடைய பந்தி. பந்தியை ஒரு மாதம் தவற விடுகிறாய் என்றால் ஒரு வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு இழப்பை கொண்டு சேர்க்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை நீ கரெக்ட் பண்ணிட்டு கர்த்தருடைய பந்தியில பங்கெடு. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? என் மாமிசம் மெய்யான வசந்த வாசி 6வது அதிகாரம் யோவான்ல, என் மாமிசம் மெய்யான போஜனம். நம்ம அங்க வாசித்தோம், திருடல் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன். ஆமென் ஆமென். ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த அது பரிபூர்ணம், அந்த ஜீவன் அதாவது சொல்லப்பட்டிருக்கு, என் மாமிசம் புசித்து என் ரத்தம் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டு, என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாமிசம் புசித்து என் ரத்தம் பானம் பண்ணுகிறவர்கள் என்ன இருக்கிறது? ஜீவன். என்ன இருக்கு? சத்தமா சொல்லு, ஜீவன். அது நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அந்த நீ பெற்றுக்கொண்ட ஜீவன் அங்கு வாசித்தோம். அல்லேலூயா. நான் அவைகளுக்கு என்ன உண்டாயிருக்க? ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் என்ன பட? பரிபூரணப்பட. அந்த உனக்குள் இருக்கிற ஜீவன், பெற்ற ஜீவன் நித்தியத்துக்கு நேராய் பரிபூர்ண அடைந்த நிலையை அடைவதற்காக கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் சரீரம் இரத்தத்திற்கு ஞாபகார்த்தகத்துடைய பந்தி. இதை அலட்சியமாய் தள்ளி விட்டுறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் தம்முடைய சபையை எதற்கெல்லாம் ஓமிக்கிறார் ஐயா. மணவாட்டின்னு சொல்றாரு, கற்புள்ள கன்னிகைன்னு சொல்றாரு, பண்ணைன்னு சொல்றாரு, அல்லேலூயா, மாளிகைன்னு சொல்றாரு, சரீரம் என்று சொல்லுகிறார், ஆலயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் இப்படியா நினைக்கிறார் தெரியுமா? அவ்வளவு தூரம் அதற்கு தேவன் ஒரு மதிப்பை, கனத்தை கொடுத்தார். விலை மதிக்க முடியாததாகும் தேவனுடைய சபை. அந்த சபையில் உள்ள ஒரு நபர் நீ விலை மதிக்க முடியாத நபராகும். ஹalleluya. நீ காக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. உனக்குள் இருக்கிற ஜீவன் காக்கப்பட வேண்டும். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். ஏன்? மணவாளன் இயேசு வர போகிறார். Glory Jesus. மணவாளன் இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது, ஆமென், அந்த பூரணப்பட்ட பரிசுத்தவர்களை தம்மோடு கூட சேர்த்துக்கொள்ள இயேசு வருகிறார். அந்த கூட்டத்தில் நீ தள்ளப்பட்ட நபராய், கைவிடப்பட்ட நபராய் வாழாமல் இருக்க. கர்த்தருடைய பந்தி அற்பமாய் எண்ணாத, அது உனக்கு ஆபத்தாக மாறி போயிடும். கவனம். தேவனுடைய கிருபையை சோதிக்காதே, தேவனுடைய பொறுமையை சோதிக்காதே, தேவனுடைய இரக்கத்தை அற்பமாய் எண்ணாத. கர்த்தருடைய பந்தி மிக முக்கியம். உலக பிரகாரம் ஒரு கல்யாணம் நடந்தா கல்யாணத்துக்கு போகாம இருக்கலாம், பிரச்சனை, அது மனுஷன். கர்த்தருடைய பந்தி என்றால் தேவனுக்குரியது. அவர் நிலைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமானது. என்ன யோசனையிலையாக்கும் பந்தியை தூக்கி வீசிட்டு போறேன் அவன்கிட்ட கேட்கிறேன்.
என்ன தைரியம்! கர்த்தருடைய பந்தியை ஓரங்கட்டி வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர் என்று போர்வையில் வாழ்கிறாயே, என்ன தைரியம் உனக்கு? ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருந்தா கர்த்தருடைய பந்தியோடு ஒழுங்கா. ஒரு தேவனுடைய பிள்ளை யாரும் கொலகாரனா இல்லையே. மன்னிக்கப்படாத துரோகம் ஏதாவது பண்ணி இருக்கிறீங்களா? கண்டபடி சின்ன சின்ன ஏதாவது மன கஷ்டங்கள், பலவீனங்கள், ஏதோ பகைமைகள், கசப்புகள், இந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கு. இத போய் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன கசப்பு வெறுப்புகளை பெருசா நினைச்சு கிறிஸ்துவின் சரீரத்தை ரத்தத்தையும் அற்பமா எண்ணுகிறிய நீ. உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கா? கேட்கிறவங்க கொஞ்சம் நீ உனக்கு புத்தி இருந்த பேசுவாப்ப என்கிட்ட. சின்ன கசப்பு, சின்ன எரிச்சல், சின்ன பகைமைய அண்டம் போல நினைச்சிட்டு தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் துச்சமா நினைக்கிறிய நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டியா? கேட்கிறவங்கிட்ட நீ மனம் திரும்பினியா? உண்மையா தேவனுடைய பிள்ளை தானே நீ? அந்த சீரியஸ்னஸ் சொல்லிட்டே இல்ல. ஒரு மாசம் எடுக்கலன்னு நிம்மதி இல்லை. உங்களை மாதிரி சின்ன பருவத்தில் வளர்ந்தவன் தான் நானும். சும்மா மைக்கு பிடிச்சு நிக்கல, இதை பாதியில வந்து மைக்கு பிடிக்க வரல. பல இடத்துல அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சரிப்படுத்தப்பட்டு, பண்படுத்தப்பட்டு அங்கிட்ட கொண்டு நிறுத்தி இருக்கிறார். என்னதான் தலை போற காரியமா இருந்தாலும் என் ஆண்டவர் துக்கப்படுத்துற மாதிரி இருந்த காரியம் உடனே கரெக்ட் பண்ணி கர்த்தர் பந்தி ஓடி போயிருந்தார். ஏனென்றால் கர்த்தருடைய பந்தி சாதாரணமானதல்ல ஐயா. ஆண்டவரோடான தொடர்பை உறுதிப்படுத்துகிறது என் கர்த்தருடைய பந்தி. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவதை கர்த்தருடைய பந்தி. மனமல்ல இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது அப்படி தகுதியோடு வாழ்கிற மக்களுக்கு தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும். மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். கர்த்தருடைய பந்தி அற்பமா நினைக்காது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக அந்த ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் சனிக்கிழமை வைக்கும். தேவனுடைய சபையில ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய பந்திக்கு நீ வந்துட்டு பந்தி நேரம் நீ எழும்பி போறிய, கொஞ்சம் நீ யோசித்து, கொஞ்சம் 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 யோசித்து, எவ்வளவு கேவலம் இல்லை. நீ தேவனுடைய பிள்ளைன்னு மார்த்தட்டி நடக்கிற. எந்த லெவலில் தேவனுடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கும். கம்யூனியன் என்பது சாதாரணமானதல்ல. ஆமென். உனக்கும் தேவனுக்குரிய அந்த உறவை நீ உறுதிப்படுத்துவது, அவர்கள் நீ நிலைத்திருப்பதற்கு அடையாளம் அதுதான். நான் கிறிஸ்துவின் நிலைத்திருக்கிறேன், நான் இயேசுப்பா பிள்ளை என்பதை பகிரங்கமா நீ அறிக்கையிடுகிறாய். அப்படிங்கிறார். எல்லாரும் முன்ன நீ அறிக்கையிடுகிற, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவின் நிலைத்திருக்கிறேன், நான் பின்வாங்கி போகவில்லை, நான் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிற இடம் தான் என் கர்த்தருடைய பந்தி. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அலங்கம், அப்போஸ்தல உபதேசங்கள், ஆமென், அந்யோன்யம், அப்பம் பிற்குதல், இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னது? அலங்கம். உனக்குள் இருக்கிற பொக்கிஷம் பாதுகாக்கப்பட, இவைகளெல்லாம் உனக்கு தேவை. கடைசி சொல்லப்பட்டு ஜெபம் பண்ணுதல், இவைகள் எல்லாத்தையும் கூட்டி இணைப்பது ஜெபம். உனக்கு ஆறுபள்ள சந்ததியை விட்ட உனக்கு, ஞானசாரம் எடுத்த உனக்கு, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற உனக்கு, உபதேசத்தை கேட்கிற உனக்கு, ஐக்கியத்தில் சரியா இருக்கிற உனக்கு, கர்த்தருடைய பந்தியாகிய கிறிஸ்துவின் நிலைத்திருக்கிற உனக்கு, எல்லாத்தையும் ஒன்றிணைப்பது ஒன்று மட்டும்தான். என்ன வாழ்க்கை? ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை இல்லை என்றால் உன் வாழ்க்கை ஜீவனற்றதாய் மாறிவிடும். உன் ஜெப வாழ்க்கையை தொலைத்து கட்டுவதற்கு சத்துரு பல வழிகளை உனக்கு நேர கொண்டு வந்தார்.
தெளிந்த புத்தியுடன் வாசிக்காத கொண்டு போயிருக்கல பேசலாம். தெளிந்த புத்தியுடன் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி என்ன செய்கிற சுற்றி. அது உனக்கு எல்லாவற்றுக்கும் மேல அந்த ஜெபம் உனக்கு இல்லைன்னா மற்ற எல்லாவற்றுக்கும் முழுமையான ஒரு பாதுகாவல் இருக்கு. ஜெபம் தேவ உன்னை பிரசவத்துக்குள் உன்னை கொண்டு கொண்டாச்சு. ஜெபம் தேவ மகிமைக்குள் உன்னை வழி நடச்சு. ஜெபம் உனக்கு மட்டுமல்ல ஒரு குடும்பத்துக்கு பாதுகாவலை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த நாட்கள்ல ஒரு வேலி அடிக்கப்பட்ட தோட்டமாக வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். நம்மளை ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நல்ல அன்பு ஆண்டவரை, வந்த நேரம் முதலில் மட்டுமா எங்களோடு கூட இருந்து எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியாய் கேட்ட வசனத்தின்படி ஆமென். என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லி ஆமென். ஆண்டவரே, பாதுகாவலுக்குள் எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறேன். எருசலேம் தேவாலயத்துக்கு அலங்கம் மிக முக்கியமாக இருந்தது போல நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியால் நாங்கள் எங்களுக்கு அலங்கமாகி உபதேசம் மிக முக்கியம் என நாங்கள் கேட்டோம். அப்பா, எங்களுக்கு விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாகிய ரட்சிப்பு, அபிஷேகம், அழைப்பு, தரிசனங்கள், கிருபைகள், வரங்கள் எல்லா நிகழ்த்தங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு அலங்கமாகிய உபதேசங்கள், சத்தியங்கள் எங்களுக்கு மிக முக்கியம் என்பதை வேத வசனத்து மூலம் எங்களோடு பேசினபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்ட சத்தியத்தை கை கொண்டு அதன்படி உண்மையாய் உம்மிடத்தில் நிலைத்திருக்க தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொன்னீங்க. அந்த ஒவ்வொரு ஆசீர்வதியும். போகிற நம்முடைய பிள்ளைகளோடு தேவனுடைய பாதுகாவல் இருப்பதாக, தேவ பாதுகாப்பு கடந்து செல்வதாக என்று சொன்னீங்க. அந்த ஒவ்வொரு குடும்பங்கள், வீடுகள், எல்லா ஏரியாவிலையும் தேவனுடைய பாதுகாவல் இருக்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வதித்து அனுப்புவீராக. பெரிய காரியங்களை செய்யும். துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை புரிந்திடவே கிருபையும் கிடைக்கிட்ட